வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து பித்தளை பாத்திரம்லாம் இருக்குது, சாமி பாத்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவில் போட போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன். எப்படி வெத்தலை தீபம் ஏற்றணுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல நான் பித்தளை பாத்திரம்லாம் எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், பித்தளை பாத்திரம், அப்புறமா எல்லாம் பித்தளை பாத்திரம்லாம் நான் முதல்ல சாமி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே சாமி பாத்திரத்தை தான் க்ளீன் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இப்போ இவ்வளோ பித்தளை பாத்திரம் இருக்குது. இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து செலவே இல்லாமல் சிம்பிளாக எப்படி பளிச்சு நாக்கிறதுன்றத நான் வீடியோவை போடுறேன். இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் வெத்தலை தீபம் ஏற்றணும். முதல்ல நான் வந்து இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கிறேன். இதை தூக்கி போட்டுலாம். இதில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக பளிச்சின்னு ஆகும். நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இதுலேயும் எண்ணெய் இருக்குது. இதில் தான் வெத்தலை தீபம் ஏற்றணும். வெத்தலை தீபம் வந்து பித்தளை பாத்திரத்தில் தான் ஏற்றணும், பித்தளை தட்டில் தான். சில்வர் தட்டிலலாம், ஸ்டீல்லலாம் ஏற்றக்கூடாது, பித்தளையில் தான் ஏற்றணும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன்னா தண்ணி இருக்கல இது. சரி, ஓகே, இது எடுத்து வச்சிட்டேன்னா இப்போ இது வந்து பளிச்சுன்னு ஆக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு செங்கல் எடுத்துக்கிறேன். செங்கல் வந்து இந்த உரலில் போட்டு இடிச்சிக்கிறேன். இந்தா இடி, இந்தா செங்கல் இடிங்க, செங்கல் இடிங்க, சீக்கிரம் இடிச்சு தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து அதுக்குள்ளே செங்கல் தூள் இடிச்சுக்கிறேன். ஓகே, செங்கல் தூள் இடிச்சியா, ரெடி பண்ணிட்டியா? இப்போ இந்த மாதிரி செங்கல் தூள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த புளியை வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிக்கிறேன். இது எங்கள் மரத்துலேயே இருந்தது புளி. யார் தான் பறித்தான் புளியை? இதுதான் பறிச்சியா? இது வந்து வேஸ்ட்டாக தான் போகும், கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு. புளியங்காயில் கூட பளிச்சுன்னு ஆகும். புளியங்காய் கூட பறித்து அதில் கூட நாங்கள் பண்ணோம் பளிச்சு. புளியங்காயில் கூட இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை வச்சு முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல அப்ளை பண்ணிட்டேன். அது மாதிரி எல்லா பாத்திரத்துக்கும் இந்த புளியை வச்சு முதல்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக தேய்ச்சாலுமே போதும். புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் நம்ம என்ன தேய்ச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். பளிச்சுன்னு ஆகிடும், பளபளன்னு ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாம் அப்படியே பளபளன்னு ஆகிடும். ஒருத்தர் ஸ்டைலாக வண்டியில் உட்காந்துருக்காரு. எல்லாம் அப்படியே பளபளன்னு ஆக போகுது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்ளை பண்ணிட்டேன்னா இனிமேல் என்ன தண்ணி பண்ணணும், இதை ஜலிக்கணும். ஜலிக்கவே இல்லையே, அப்படியே கொடுத்துருக்கீங்க. இது கையில் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் பறிப்பி. கொஞ்சோண்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். கையில் தேய்ச்சா கையெலாம் எரியும், அதனால் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். பளிச்சுன்னு ஆயிடுச்சா இல்லையா? பளிச்சுன்னு ஆயிடுச்சுல்ல. அடுத்தது இது எல்லாம் பளிச்சுன்னு ஆகிடுது. இந்த மாதிரி செங்கல் தூள் இல்லைன்னா கோலமாவு கூட போட்டுக்கலாம். கோலமாவு போட்டு தேய்ச்சா கூட பளிச்சுன்னு ஆகிடும் பாத்திரம்னா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஓரளவு தேய்ச்சிட்டேன் செங்கல் தூள் வச்சு. இன்னும் கொஞ்சம் புளியும் செங்கலை வச்சு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சேன்னு வச்சுக்கேன் சரியாயிடும். இன்னும் பளிச்சுமா. once again பளிச்சுன்னு ஆகிடும் நல்லா. அந்த ஜக்கு இருந்தது எங்கடா தண்ணி எடுக்கணுமேடா ஜக்கில். ஜக்கு இங்கே இந்த ஜக்கு தான் கேட்டேன். ஜக்கு எவ்வளோ அழகாக இருந்த ஜக்கு இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. இது கொஞ்சம் ரஃப்பாக தேய்ச்சா தான் நல்லா பளிச்சுன்னு. லைட்டாக தானே தேய்ச்சி அது பளிச்சுன்னு வச்சுது இல்லை பளிச்சுன்னு வச்சு தானே. சரி, இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பரை கழுவிட்டு சோப்பு ஃபைனலாக சோப்பு வச்சு தேய்க்கணும். இப்போ சோப்பு வச்சு தேய்ச்சிட்டா இன்னும் பளிச்சுன்னு. பாத்திரம் கழுவுற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாத்திரம் கழுவுற சோப்பு எடுத்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பத்தியா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இல்லை? நான் சொன்னேன்ல பளிச்சுன்னு ஆயிரண்டா. எப்படி ஆயிடுச்சு பத்தியா? சும்மா இல்லை, லைட்டாக தான். சும்மா ஒரு செங்கல் தூளும் புளியும், புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் அதை வச்சு தேய்ச்சோம். செங்கல் தூள் இல்லைன்னா கோலமாகும், அதை வச்சு தேய்ச்சோம். இவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பத்தியா? பத்தியா? இப்போ வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எப்படி இருந்தது? கருப்பா அழுக்கா? எப்படி இருந்தது? இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே கழுவிடுவேன். போதும், எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலை தீபம் ஏற்றிட்டேன்னா ஒரு 6 மணிக்குள்ளே, 6 மணிக்கு கரெக்டாக ஏற்றினேன் வெத்தலை தீபம். இப்போ இதை கழுவி காட்டுறேன். ஓகே,
நான் வந்து பித்தளை பாத்திரத்தெல்லாம் நல்லா விளக்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் நான் வந்து காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சிக்கிடுறேன். இப்போ பளிச்சுன்னு தான் இருக்கும். நம்ம துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டேன்னா சீக்கிரமாக கருக்காது பித்தளை பாத்திரம்னா. இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெத்தலை தீபம் ஏற்றுறது எப்படின்றது தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். எல்லாம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் நல்லா பாருங்கள் எப்படி இருந்தது, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தான் நான் வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன். வெத்தலை தீபம் ஏற்றுறது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பித்தளை தட்டாக தான் எடுத்துக்கிடணும். பித்தளை தட்டில் தான் நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு சாமி பாத்திரத்துக்குலாம் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். நான் முதல்ல வெத்தலை தீபம் ஏற்றுற தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். எப்பவுமே காமாட்சம்மா விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பின்பக்கம் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து பின்பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அப்புறமா தான் முன்பக்கம் வைக்கணும். எப்பவுமே காமாட்சம்மா விளக்கு மட்டும் அந்த மாதிரி தான். ஆள்காட்டி விரலில் எப்பவுமே குங்குமம் மஞ்சள் வைக்கக்கூடாது. நம்ம ஆள்காட்டி விரல் இல்லாத மற்ற விரலில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். ஆள்காட்டி விரலில் மட்டும் சாமிக்கோ இல்லை நமக்கோ குங்குமம்லாம் வைக்கக்கூடாது. திருநீர் குங்குமம் கூட ஆள்காட்டி விரலில் வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இது மஞ்சள் நல்லா தடவிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து குங்குமம் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் செட் பண்ணிக்கிறேன். அதாவது வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு வந்து வெறும் இந்த வேல் மட்டும் வச்சு ஏற்றக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வேல் மட்டும் வச்சு ஏற்றுவாங்க. அப்படி வேல் மட்டும் வச்சு ஏற்றக்கூடாதான். அது ஓம் இருக்கணும், அப்படி இல்லையா முருகர் இருக்கணும், அப்படி தான் வெத்தலை தீபம் ஏற்றணும். அதனால் நான் வந்து ஓம் வச்சுருக்க வேலுடைய வெத்தலை தீபம் ஏற்றலான்னு பார்க்குறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் மஞ்சள்லாம் வச்சிட்டேன். இப்படியே குங்குமமும் வச்சுட்டு குங்குமமும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பின்பக்கம் வச்சுருங்க. அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கீழேருந்து மேலே வைக்கணும், மேலேருந்து கீழே வரவே கூடாது எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்குது. மஞ்சள் குங்குமம் கீழேருந்து தான் மேலே வச்சுட்டு போகணும். இப்போ ஓரளவு செட் பண்ணிட்டேன். எப்படினாலும் கீழே இருந்து தான் மேலே வச்சுட்டு போகணும் சாமிக்கெலாம். இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு காமாட்சம்மா விளக்கு ஏற்றிட்டேன்னா இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அழகான வெத்தலைகளை எடுத்துக்க போகிறேன். அதாவது அழகான வெத்தலைன்னா கிழியாத நல்ல சுத்தமான வெத்தலை, கிழியக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது, கருப்பு கலர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத வெத்தலையை ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. 6 வெத்தலை நான் எடுத்துக்கிறேன். இதை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். எப்பயுமே கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த காம்பு பகுதியை நம்ம கிள்ளிடணும். ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வெத்தலையில் 6 வெத்தலை நான் எடுத்துக்கிறேன். 6 வெத்தலை காம்பும் நான் இதுக்குள்ளே பிச்சு போட்டுக்கிறேன். அந்த காம்பை வெளியில் போட வேண்டாம், அதை வந்து பிச்சு நம்ம இந்த அகல்லையே போட்டுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெத்தலையை வந்து இந்த மாதிரி நான்
வைக்கிறேன். 3 வெத்தலையாச்சா? அடுத்தது 4 5 சரியாக போச்சு. இப்போ 6 வெத்தலையோட காம்பையும் இதில் போட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம தீபத்தை ஏற்றணும். நடுவில் வச்சுக்கிடணும் தீபத்தை. இப்போ நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் ஓம் வைக்கணும். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை டெய்லி சொல்லணுமா, 7 டைம்ஸ் சொல்லணும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்ட்டு நம்ம 7 டைம்ஸ் சொல்லும்போது நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓம் சரவண பவன்றதை நான் இதில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது இப்போ அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு வழி இல்லை உருவாக்கவாவா, என் மூச்சும் எனதில்லை வழிகாட்டவாவா, விரைவாய் வருவாய் முருகா, என்னோடு சேரவா முருகா. அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா.